சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவன் இங்கு இருப்பது எனக்கு பெரும் பலம் தருவது போல் இருக்கிறது. அவன் என் திட்டங்கள் அனைத்திற்கும் உதவக்கூடியவன் தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அதை விடு. இப்போது நீ இங்கு வந்த விஷயத்தை சொல். நீங்கள் இப்படி சிறையில் இருப்பதற்கு காரணமாக இருந்தவளை பழி வாங்குவதற்கு ஒரு சிறு துரும்பு போல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதைக் கொண்டு அவளை எந்த அளவிற்கு பழி தீர்த்துக் கொள்ள முடியும் என்று தங்களிடம் ஆலோசனை கேட்கத்தான் வந்தேன். யார்? யாரை பற்றி சொல்கிறாய்? அந்த புலவன் காரிக்கண்ணனாரின் மகள் முத்துநகையை பற்றியா? என்ன நடந்தது? சோழ நாட்டில் தனது பாதுகாப்பில் இருந்த பாண்டிய நாட்டு படைத்தலைவன் செழியன் என்பவனை கடத்தி சென்று விட்டார்கள் என்பதற்காக அவனை எப்படியேனும் கண்டுபிடித்து மீட்டு வருவேன் என்று உளவு வேலை பார்ப்பதற்காக காட்டிற்கு புறப்பட்டு சென்றாளே முத்துநகை. சென்ற இடத்தில் அவள் வீரபாண்டி என்ற பாண்டிய ஒற்றனோடு தொடர்பு கொண்டாளாம். அவன் சோழ மன்னரை தனிமையில் சந்தித்து சில ரகசியமான செய்திகளை சொல்ல வேண்டும் என்றானாம். அதற்காக முத்துநகை மன்னரிடம் வந்த விஷயத்தை சொல்லி அவரை சந்திக்க நேரம் கணித்துக் கொண்டு சென்றாளாம். ஆனால் இப்பொழுது வெறும் கையோடு திரும்பி வந்திருக்கிறாளாம். ஏன்? அவன் மடிந்து விட்டானா? தெரியவில்லை. இல்லை, வர மறுத்து விட்டானா? அதையும் தெளிவாக சொல்லவில்லை. இதை உன் அண்ணன் தனக்கு இழைக்கப்பட்ட பெரும் அவமானம் என்று கருதுவானே? உண்மைதான். இதன் காரணமாக அவள் மீது கடும் கோபம் கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவள் தேசபக்தி மிகுந்தவள், ராஜ விசுவாசம் நிறைந்தவள். ஏதோ இந்த முறை ஏமாந்து விட்டாள் என்று மன்னர் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயல்கிறார். அதற்கு நாம் விடக்கூடாது. இந்த சிறு தீப்பொறியை ஊதி ஊதி பெரிதாக்கி விட வேண்டும். எப்படி? வீரபாண்டி என்பவனை பற்றி சொன்னாலே, அப்படி ஒருவன் இருப்பது உண்மையா பொய்யா? இல்லாத ஒருவனை சந்திக்க அவள் ஏன் அவரிடம் நேரம் கேட்க வேண்டும்? இப்படி குறுக்கே பேசி என் சிந்தனை ஓட்டத்தை தடுக்காதே. வீரபாண்டி என்பவன் இருந்தால் இருந்து தொலையட்டும். நாம் நம் எதிரியை தொலைத்து கட்ட ஏதாவது வழி இருக்கிறதா என்றுதானே பார்க்க வேண்டும். இல்லை இல்லை, நான் குறுக்கே பேசவில்லை. சொல்லுங்கள். வீரபாண்டி என்ற ஒருவன் இருப்பது உண்மையா பொய்யா? அவன் மன்னரை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேண்டுமென்றே வர மறுத்தானா, இல்லை வர முடியாத சூழ்நிலை? ஒருவேளை முத்துநகைக்கு மன்னரிடம் உள்ள செல்வாக்கை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தானா? இதையெல்லாம் நுணுக்கமாக கண்டறிய வேண்டும். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த முத்துநகையை தீர்த்து கட்ட வேண்டும். அது எப்படி முடியும்? நாம் தான் அவள் மீது வஞ்சம் கொண்டவர்கள் என்பது அரசருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் அவளுக்கு இங்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விட்டால் நம் மீதல்லவா சந்தேகம் ஏற்படும்? சோழ நாட்டில் வைத்துக் கொன்றால்தானே அரண்மனையில் உள்ள யாரோதான் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நினைக்க தோன்றும். அவள் செழியனை தேடி தெரிந்து கொண்டிருக்கும் காட்டிலேயே வைத்து அவள் கதையை முடித்து விட்டால் யாருக்கும் நம் மீது சந்தேகம் வராது. ஆமாம், சரிதான். அடர்ந்த வனத்திற்குள் அவளை கொன்று போட்டால் யாருக்கும் நம் மீது சந்தேகம் வராது. அது மட்டுமல்ல, அவள் உருவாக்கி இருக்கிறாளே ஒரு கற்பனை ஒற்றன். அப்படி ஒருவன் இருக்கிறானோ இல்லையோ, அவன்தான் அவளை கொன்று விட்டான் என்று மன்னரையும் மக்களையும் எளிதாக நம்ப வைத்து பழியை அவன் மீது போட்டுவிடலாம். அரசரை சந்திக்க அவன் வராததால் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் அவனே அவளை கொன்றிருக்கலாம் என எளிதாக எல்லோரும் நம்பும்படி செய்து விடலாம். அவளே நமக்கு அப்படி ஒரு வழியை உருவாக்கி தந்திருக்கும் போது அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பப்பா, ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் ஆராய்ந்து வழி கண்டுபிடிக்கிறீர்கள். தங்களின் சாமர்த்தியத்தை கண்டு நான் வியப்படைகிறேன். தங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்திய அந்த முத்துநகையை அழித்தால்தான் என் மனம் ஆறுதல் அடையும். அடுத்த முறை தங்களை சந்திக்க வரும் பொழுது அவள் மடிந்து விட்டாள் என்ற நல்ல செய்தியுடன் வருகிறேன். சொல்லாதே, செய். முத்துநகை
மாமன்னர் வாழ்க! வாருங்கள் மன்னவா, வாருங்கள் வாருங்கள். வணங்குகிறேன் மன்னவா. வாழ்க வளமுடன். தாங்கள் இங்கு வந்தது நாங்கள் செய்த பாக்கியம். எழுந்திரு எழுந்திரு வீரமல்லா. எதற்காக இப்படி உணர்ச்சி வசப்படுகிறாய்? மன்னவா, தாங்கள் இங்கு வந்திருப்பது... என்ன வீரமல்லா இப்படி கேட்கிறாய்? நீதானே எனக்கு உன் மகளின் திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்தாய். இப்பொழுது என்னவென்றால்... மன்னவா, இந்த சாதாரண வீரனின் வீட்டு திருமணத்திற்கு தாங்கள் இளவரசியோடு இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை மன்னவா. வீரனே, போர் புரியும் வீரர்களுக்குள் சாதாரணமானவன் அசாதாரணமானவன் என்று யாருமே இல்லை. எல்லோருமே சமமானவர்கள்தான். நாட்டிற்காக எனது உயிரையே கொடுப்பேன் என்று சூளுரைத்து வாளெடுத்தவர்கள்தான். அதனால் எனது படைவீரர்களின் இல்லத்தில் நடக்கும் திருமணத்திற்கு வருவதை நான் பெருமையாக கருதுகிறேன். ஏதேனும் சில காரணங்களுக்காக எங்கேனும் சென்றிருந்தால்தான் நான் என் வீரர்களின் இல்லத்தில் நடக்கும் திருமணத்திற்கோ நிகழ்ச்சிகளுக்கோ செல்ல முடியாமல் போய்விடும். அரண்மனையில் இருக்கும் நாட்களில் முக்கியமான பணிகள் ஏதும் இல்லை என்றால் அவர்களது நிகழ்ச்சிகளில் அவசியம் வந்து கலந்து கொள்வேன். மன்னவா, வலியவர்க்கு வலியவரான தாங்கள் எளியவர்க்கு எளியவராக வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை பார்க்கும்போது எங்கள் நெஞ்சமெல்லாம் பரவசம் அடைந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறது மன்னவா. இதன் மூலம் தாங்கள் அரண்மனையில் உள்ள அரியணையில் மட்டும் அமர்ந்திருக்கவில்லை, ஒவ்வொரு வீரனின் இதய சிங்காசனத்திலும் தாங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். காரிக்கண்ணனாரே, இந்த வீரன் யார்? போர்க்களத்திலே எனக்கு முன்னே நின்று வீரப்போர் புரிந்தவன். நான் என் மார்பிலே அணிந்திருக்கும் இரும்பு கவசமாய் என்னை பாதுகாக்கிறது? இல்லை காரிக்கண்ணனாரே, இல்லை. இந்த வீரனை போன்றவர்கள் தான் எனக்கு உயிராக விளங்குபவர்கள். அப்படிப்பட்ட இவர்களது இல்லத்தில் நடக்கும் மங்கள விழாவிற்கு நான் வருவது அவசியம் இல்லையா? அதனால்தான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். தாங்கள் வருவீர்கள் என்று தெரிந்திருந்தால் இன்னும் விரிவான ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. முரசுகள் முழங்க வரவேற்பு தந்திருப்பேனே. வீரமல்லா, நீ மன ஓலை தந்து என்னை அழைத்த போதே நிச்சயம் வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். ஆனால் அதை நான் உன்னிடம் சொல்லி இருந்தால் மணமக்களுக்கு கூட முக்கியத்துவம் தராமல் என்னை வரவேற்க முக்கியத்துவம் தந்திருப்பாய். சரியாக சொன்னீர்கள் மன்னவா. தாங்கள் எந்த விழாவிற்கு சென்றாலும் அந்த விழாவின் நாயகராகவே தாங்கள் மாறிவிடுகிறீர்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். மன்னரிடம் ஆசை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. மலர்கொடி, இந்தாருங்கள் தந்தையே. பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மல்லா, இந்த பிள்ளை பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். தாங்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சியால் இரு நாடுகளும் நட்பு நாடுகளாக மாறியதால் தான் நான் அங்கு வாழ்ந்த எனது நண்பனின் மகனை மணமகனாக கொண்டு வர முடிந்தது. அப்படியானால் அதற்கான நன்றியை புலவர் காரிக்கண்ணனாருக்குத்தான் சொல்ல வேண்டும், இல்லையா? மன்னவா, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இந்த புலவனை தாங்கள் முன்னிறுத்துவதற்கு தயங்குவதே இல்லை. உண்மை என்பதை எங்குமே உரைக்கப்பட வேண்டியதுதானே புலவரே. மணமகனே, எங்கள் வீட்டு பெண்ணை மணந்து அழைத்து செல்லும் நீ என்றென்றும் கண்ணை இமை காப்பது போல் பாதுகாக்க வேண்டும். மீன் தன் குஞ்சுகளை பார்வையாலேயே பசியாற்றும் என்பார்களே, அப்படி மீன் கொடி தரித்த நாட்டிலிருந்து வந்திருக்கும் நீ அவளுக்கு வாழ்வளிக்க வேண்டும். இன்று இல்லற வாழ்வை துவங்கப் போகும் நீங்கள் என்றென்றும் இணை பிரியாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து நலமோடு வாழ வேண்டும். மகளே, உனக்கும் ஒன்று கூறுகிறேன். சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு செல்லும் நீ அங்கு சென்ற பிறகு இந்த நாட்டின் சிறப்பை பற்றியே அங்கு பேசிக் கொண்டிருக்க கூடாது. பல குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைக்கு காரணமே புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை பேசிக் கொண்டிருப்பதுதான். இனி உனது நாடு பாண்டிய நாடுதான். அதன் சிறப்பை உணர்ந்து மதித்து போற்றுவதன் மூலம்தான் இந்த பெண் சோழ நாட்டிலிருந்து இங்கு வாழ வந்திருந்தாலும் பாண்டிய நாட்டையே போற்றுகிறாளே என்பார்கள். அதன் மூலம் சோழ நாட்டின் பண்பையும் உணர்வார்கள். அருமை மன்னவா, அருமை. மணமக்கள் நடத்த போகும் இல்லற வாழ்வு எனும் இலக்கியத்திற்கு தாங்கள் இலக்கணமே வகுத்து தந்து விட்டீர்கள். எல்லாம் தங்களை போன்ற புலவர்களிடம் கற்றுக்கொண்டதுதானே. தந்தையே, தாங்களும் புலவரும் பேச ஆரம்பித்து விட்டால் எங்கே எதற்கு வந்திருக்கிறோம் என்பதையே மறந்து விடுகிறீர்கள். மங்கள காரியம் உரிய நேரத்தில் நடக்க வேண்டாமா? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். திருமண நிகழ்ச்சிகள் தொடரட்டும். ஆகட்டும் மன்னா. மலர்கொடி, சொல்லுங்கள் தந்தையே.
நான் ஏன் இப்பொழுது உன்னை இந்த திருமணத்திற்கு அழைத்து வந்தேன் என்று தெரியுமா? தாங்கள் சொன்னால் தானே தெரியும். பெண்ணாக பிறந்தவன் என்றேனும் ஒரு நாள் புகுந்த வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும். அது அரசரின் மகளாக இருந்தாலும் சரி, ஆண்டியின் மகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் புகுந்த வீட்டிற்கு சென்றதும் அதுதான் அவர்களுக்கு தாய் வீடு என்பதை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் இங்கு அழைத்து வந்தேன். எதற்காக தந்தையே இதையெல்லாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா, நீயும் என்றேனும் ஒரு நாள் இதே போல் பாண்டிய நாட்டிற்கு சென்று வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லவா? வரும்போது பார்த்துக் கொள்வோம். இப்போது வந்த பணியை கவனிப்போம். அதுவும் சரிதான். முத்துநகை, எனது செயல் எந்த அளவுக்கு உன்னை பாதிக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்று நான் எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று உன்னோடையே வந்திருப்பேனே. அன்று என் மீது கொண்ட கோபத்தால் பிரிந்து சென்ற நீ என்னேனும் ஒரு நாள் நிச்சயம் வருவாய் என்று ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துவிட்டு வேதனையோடு செல்கின்றேனே. இது உனக்கு தெரியவில்லை. முத்துநகை, என்னை பார்க்க வரமாட்டாயா? கொலுசு மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கொலுசை நீங்களே வாங்கி வந்தீர்களா? ஆமாம். எங்கே அதை கொடுங்கள் பார்க்கலாம். அது முடியாது. இந்த கொலுசை என் கைகளாலேயே உன் காலில் நான் அணிவிக்க வேண்டும். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் போய் என் காலை தொடுவதா? அதை என்னிடம் தாருங்கள். முடியவே முடியாது. நான் தான் அணிவிப்பேன். இது என்ன பிடிவாதம்? நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிக்கவில்லை என்றால் உன் கால்களில் வலுக்கட்டாயமாக நானே அணிவிப்பேன். ஓ, அப்படியா? எங்கே அணிவியுங்கள் பார்ப்போம். முத்துநகை, வா இப்படி. உன் காலை எடுத்து இங்கே வை. வைக்க போகிறாயா இல்லையா?
அந்த கால்? முத்துநகை, இந்த கொலுசு உனக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் கையால் அணிவித்ததாயிற்றே, பிடிக்காமல் போகுமா? இந்த கொலுசு உன் கால்களுக்காகவே செய்தது போல் இருக்கிறது. ஆ? உன் கால்களால் கொலுசு அழகாக தெரிகிறதா, இல்லை கொலுசால் கால்கள் அழகாக தெரிகிறதா என்றே சொல்ல முடியவில்லை. நான் சொல்லட்டுமா? எங்கே சொல் பார்ப்போம். உங்கள் கைகளால் காதலோடு இந்த கொலுசை எனக்கு அணிவித்ததால் தான் என் கால்களும் கொலுசும் அழகாக தெரிகிறது. இந்த கொலுசு என்ற நகை பாதத்தில் இருக்கும்போதுதான் சிறப்பு. அதேபோல் இந்த முத்து நகை என்றும் உங்களோடு இருப்பதுதான் சிறப்பு. என்னை விட்டு பிரிந்து விட மாட்டீர்களே? முத்துநகை, என் உயிர் என்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். அது போதும் எனக்கு, அது போதும். எதற்காகவோ இங்கு வந்த நான் எப்படியோ உங்களை சந்தித்தேன். ஒருவேளை நான் இங்கு வந்தது இதற்காகத்தானோ என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு எதிர்பாராத பந்தம் ஏற்பட்டுவிட்டது. எனது நிலையம் அதுதான் முத்துநகை. நானும் உன்னை போல ஒரு லட்சியத்திற்காக தான் போராடிக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சூறாவளியான வாழ்க்கைக்கு நடுவே இனிய தென்றலாக நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். இந்த இனிய வாழ்வு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஏங்குகிறேன். ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? எதற்காகவும் எப்போதும் நாம் பிரிய மாட்டோம். முத்துநகை, இது போதும் முத்துநகை, இது போதும். என் வாழ்வின் இனிமையான தருணங்கள் என்பது உன்னோடு வாழ்வதுதான். எனக்கும் அதே நிலைதான். எனக்குள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களை பார்த்த மறுகணமே அவையெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகின்றது. முத்துநகை, இந்த கொலுசை நீ எக்காரணத்தைக் கொண்டும் கழற்றக்கூடாது. நிச்சயமாக கழற்ற மாட்டேன். இந்த கொலுசு எனது கால்களை தழுவும் போது தாங்களே என்னுள் இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட உன்னதமான பொக்கிஷத்தை நான் இழப்பேனா?